ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரில்டு ஃபிஷ் நம்ம வீட்டிலே நல்ல ஜூஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு நான் வந்து அரேபியன் சீபாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கொடுவா ஃபிஷ் மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலுமே எடுத்துக்கலாம். இப்போ ஃபிஷ் மேரினேட் பண்ணுறதுக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்க்குறதால உங்களுக்கு ஃபிஷ் நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஆயிலும் நான் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி கட்ஸ் போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மசாலா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 30 to 45 minutes மேரினேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் வச்சுக்கலாம். நான் அவனில் க்ரில் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் தவாவில் கூட இது வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும் தவாவில் பண்ணுறதா இருந்தால். இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த ஃபிஷ்ஷை ஒரு 30 minutes நான் வந்து க்ரில் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான க்ரில் ஃபிஷ் வந்து வீட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சும்மா நம்ம ஹும்மூஸ் கொபூஸ் கூட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு கூட நம்ம வந்து இதை வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.